Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 2024 ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இது இம்பார்ட்டண்ட்டான்ற மாதிரி. ஆல்ரெடி நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சுட்டு நீங்கள் இதை வந்து ரிவிஷனுக்கு மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் 5 மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் என்னோட வந்து சஜஷன், சரிங்களா? ஸோ உங்களால் எவ்வளோ மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களோட ரிவிஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கும். ஓவரால் 100 மார்க்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட் தான் ஃபுல் கவர் பண்ணுவோம் நம்ம. அதாவது கிராமர் பார்ட்டில் புக் பேக்கில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் தரோவாக இருங்க. ஏன்னா புக் பேக் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிறத நீங்கள் தரோவாயிட்டிங்கனாலே மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். அந்த ஜென்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் இப்போது மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்க இல்லைங்களா? மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும் போதே இது மிஸ்டேக்கா, இது நமக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? 100ல் 14 1 மார்க்ஸ். ரோமன் நம்பர் 1ல் வந்து 14 1 மார்க்ஸ் வருது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 synonyms, நெக்ஸ்ட் 3 antonyms. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஹோமோஃபோன்ஸ். இது பாருங்கள், ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. 7th one ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் ரேடியை. சஃபிக்ஸ்ன்னும் போது என்ன, நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு. ஸோ பிஃபோர் வேர்டுக்கு பிஃபோராக வர்றது ப்ரிஃபிக்ஸ், ஆஃப்டர் வேர்டு வந்து சஃபிக்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த மாதிரி. அடுத்து சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் INWTC ஓட கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. சூஸ் அ சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் வித் வால் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்டு. ஸோ வால்கோட காம்பவுண்ட் வேர்டுக்கு என்ன யூஸ் ஆகும், வால் பேப்பர் அந்த மாதிரி. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப் கேட்டிருக்காங்க. 11 and then 12 appropriate prepositional phrase and then fill in the blank choosing the correct connector. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரல் பார்ட் வந்து 7லேருந்து கவர் ஆகும். 14th பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் given below. நெக்ஸ்ட்டு Part 2, Section 1, 3 into 2, 6 marks. Answer any 3 of the following questions in a sentence or above. Why did the seagull fail to fly? So, இது வந்து 15, 16, 17, 18, 4 questions கொடுத்துருக்காங்க. It is from prose. ஸோ 4 கொஷின்ஸில் எனி 3 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸ் எப்போவுமே நம்மளோட ப்ரையாரிட்டி எந்த லெவல்னால் லாஸ்ட்டாக தான் நம்ம படிக்க சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க. அடுத்து ஜென்ரல் பார்ட்டில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இதெல்லாம். அடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பேராகிராஃப், ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப், அடுத்து போம்லேருந்து பேராகிராஃபை. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 மார்க்கை முடித்த பிறகே வந்து மெமரி போம் தான் நம்ம சொல்லுவோம். மெமரி போம் முடிச்சதுக்கப்புறம் கிராமர் பார்ட்டு அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட் வருமா, அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது, அந்த போஸ்டர் மேக்கிங், அடுத்து கம்ப்ளைண்ட் லெட்டர், இதுக்கடுத்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கிறது இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படிச்சாகணுன்றதை மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேராகிராஃப் கொஷினை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 2 மார்க் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 3 into 2 6 மார்க்ஸ். போமில் 2 மார்க்ஸ் கொஷின் 6 மார்க்ஸ். ஸோ 6 6 12. ஸோ அதை காட்டிலும் நம்ம ரிமைனிங் கவர் பண்ணோன்னா இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இல்லையா? அதனால தான் ஃபைனலாக 2 மார்க் கொஷின் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே 2 மார்க்ஸை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறது. இதுதான் வந்து வேறு எதுவுமே இல்லை. தவிர்த்து 2 மார்க்ஸ் ஏன் வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறோன்னா ரீசன் இதுதான். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து அதுக்குன்னா ஒரு 12 மார்க்ஸ்க்காக ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு, போமில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸுன்ற மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ஃபைனலாக அதுக்கு வாங்க, பிரச்சனையே இல்லை, சரிங்களா? அடுத்து read the following sets of poetic lines and answer any 3 of the following. 3 into 2 6 marks. ஸோ போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. the same thing 4 questions கொடுத்துட்டு any 3 எழுத சொல்லியிருக்காங்க. போம் ரிலேட்டடாக அடுத்த ரிலேட்டடாக, அதாவது லைன்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செக்ஷன் 3 answer any 3 of the following. ஸோ any 3 கொடுத்துருக்காங்க. each one carries 2 marks. change the following statement in other voice. change voice. அடுத்து rewrite the sentence in reported speech.
ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து punctuate the following sentence கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு transform the following sentence into compound sentence கேட்டிருக்காங்க. then rearrange the words in the correct order to make meaningful sentence. ஸோ நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கரெக்டான சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இதுக்கு வந்து 3 × 2 6 மார்க்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் தெரியும் இல்லை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தெரியும்னா அது ரெண்டும் அட்டென்ட் பண்ணலாம். இல்லையா எனக்கு வந்து பங்க்சுவேட், காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுதோ அதை 3 சூஸ் பண்ணிக்கோங்க. வாய்ஸை பாசிவ் ஆக்டிவான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதர் வாய்ஸ் அடுத்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். பங்க்சுவேஷன் மஸ்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போட்டுருங்க. அடுத்து எண்டிங்கில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா, அது சென்டென்ஸ் ஏதோ இன்ஃபர்மேஷன் தருதா, ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அதே மாதிரி கொஷின் கேட்குற மாதிரி இருக்கா, அதுக்கு எண்டிங் வித் கொஸ்டின் மார்க்கா, எக்ஸ்க்ளமேட்ரி மார்க், இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே 2 மார்க்குக்கு 1 மார்க் வந்துடும். இன் பிட்வீன் நம்ம கமா போட வேண்டியது இருக்குது, இன்வெர்டட் கமாஸ் போட வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1 மார்க் லேக் ஆகும். அது நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை படித்து போட்டுடலாம். இல்லையா இது மட்டும்தான் அப்படின்னா அழகாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் பட் ஆர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது தான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ அது ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிடலாம். அதே மாதிரி ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸும் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதாவது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். செக்ஷன் நம்பர் 4 வந்து 2 மார்க் கொஷின்ஸ். இந்த ரோட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. stranger wants to go to post office, guide him to reach his destination. ஸோ இந்த ரோட் மேப்க்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கேட்சியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எல்லா இதுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த ரூட் கேட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வே சொல்கிறோம், கைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேட்சியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் ஜென்ரல் ரோட் மேப்போ இல்லை அந்த கைட் பண்ணுற வழி இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த கைடிங் வேஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து இந்த மாதிரி இருந்தால் லெஃப்ட்டோ ரைட்டோ அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் கேட்சியாக இருக்கும். அது வேணும்னா நான் உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் வந்து கேட்சியாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ப்ரெசென்ட் பண்ணும்போது. சரிங்களா? அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1. ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப் கொஷின். 5 மார்க் கொஷின், அதாவது 4 கொடுத்துட்டு எனி 2 பேராகிராஃப் கொஷின். ஸோ ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கட்டும். பேராகிராஃபாகவும் தரலாம், இல்லை ஸ்டார்ஸ் மாதிரி போட்டு பாயிண்ட்ஸாகவும் கொடுக்கலாம். தட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து போம்லேருந்து 2 பேராகிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 2 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா போம்லேருந்து லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இன்னொரு கொஷின் கொடுத்துட்டுனா போம் லைன்ஸில் பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த சப்போஸ் நீங்கள் வந்து 34, 33, 34 நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, அதாவது பேராகிராஃப் கொஷின் எழுதுறீங்கன்னா சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. இஃப் யூ கேன், உங்களால் முடியும்னா போமோட லைன்ஸை வந்து நீங்கள் வந்து கொட்டேஷன் மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த போம் லைன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணாலும் ஓகே தான். 35 போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதில் கொஞ்சம் ஜெர்க்காகிறது எதுனா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நீங்கள் போம் படிக்கும் போதே ஒரு ஸ்டான்ஸாக்கும், அதாவது நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைஸில் சொல்லும் போதே இந்த போம்கான அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்னென்ன, ஸோ இது வர்றதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த வேர்டு வந்திருக்கு, அதனால் இது மெட்டாஃபர். இந்த வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ அலிட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம ஆல்ரெடி வந்து போம் ஈச் அண்ட் எவ்ரி போமுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி. எல்லா போமும் ஒரே டைம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அந்தந்த போம் வரும்போது நீங்கள் அந்த வேர்டு வருது அதை படிச்சுட்டு இது மாதிரி வரதுனால இதுன்ற மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக கொடுத்துருக்க போம் லைன்ஸை வந்து பேராஃப்ரேஸ் கொடுங்க. அடுத்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் கொஹெரண்ட் ஆர்டர். பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரியை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி இந்த ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த சென்டென்சஸை. அடுத்து 38 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம பேராகிராஃபை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து
அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 into 5 20 மார்க்ஸ். ஸோ எப்போவுமே செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 39ல் வரக்கூடியது அட்வர்டைஸ்மெண்ட், அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் கேட்சி வேர்ட்ஸ், ஸ்லோகன், ட்ராயிங் இது எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அடுத்து 40 பார்த்தீங்கன்னா லெட்டர் டு த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைனிங் அபவுட் த லாஸ்ட் ஆஃப் யுவர் பைசைக்கிள். ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர் 40 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 41 பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் ரிலேட்டடாக உங்களோட எக்ஸ்ப்ரெஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் ஆன் அபவுட் 5 சென்டென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. சரிங்களா? ஹெட்டிங் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக 5 சென்டென்சஸ்ன்னும் போது நீங்கள் மேக்ஸிமம் 7 சென்டென்சஸை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை நம்ம வந்து கவுண்டில் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்து 43 பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃப்க்கு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடென்டிஃபை த எரர் ஸ்பாட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எரர் ஸ்பாட்டில் கரெக்டாக இருக்கணும். ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்தாலும் அதில் 5 மார்க்ஸ் நமக்கு வராது. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5 கம்பல்சரி மெமரி போம். இந்த 5 out of 5 நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். சரிங்களா? மெமரி போம் எழுதுங்க வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஆத்தர் நேமோடு சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 2 into 8 16 மார்க்ஸ். 46ல் A or B நமக்கு இந்த சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சிம்பிள் லைன்ஸில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 5க்கு 3 to 4 அளவுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 5மே என்னால் எடுக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஸோ உங்களோட பெஸ்ட்டு அதில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஐதர் அந்த பேராகிராஃப் கண்டென்ட்டை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாய்ஸ், இன்டர்னல் சாய்ஸ், ரீட் த ஃபாலோயிங் போம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இதர் பேராகிராஃப் இல்லைனா போம் நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஓவர் ரைட்டிங் வேண்டாம், ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் வந்து நம்ம உடனே வந்து ஏன்னா நிறைய மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உடனே ரீச் ஆகும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.